வணக்கம். வேளாண்மை மற்றும் அறிவியல் துறையில் சாதிக்க துடிக்கும் மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி. விவசாயம் மற்றும் உயிரியல் ஆகிய இரண்டு துறைகளையும் இணைக்கும் புரட்சிகரமான படிப்பாக உருவெடுத்துள்ளது நமது பிஎஸ்சி அக்ரி பயாலஜி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணம் போல் வாழ்க்கை அறக்கட்டளை சார்பில் உயர்கல்விக்கான வழிகாட்டி. படிப்பின் சிறப்பம்சங்கள் என்னவென்றால், இது வெறும் விவசாயம் மட்டுமல்லாமல் தாவரவியல், பூச்சியியல், மண்வள ஆராய்ச்சி மற்றும் நவீன கால விவசாய தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவான பயிற்சிகளை வழங்குகிறது. இந்த படிப்பை முடிக்கும் மாணவர்களுக்காக காத்திருக்கும் மிக உயரிய வாய்ப்புகள் என்னவென்றால், முதலாவது அரசு பணி. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் மூலம் வேளாண்மை அதிகாரி ஏஓ மற்றும் உதவி வேளாண்மை அதிகாரி ஏஏஓ ஆகும் பிரகாசமான வாய்ப்புகளும் உண்டு. இரண்டாவது வங்கித்துறை. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வேளாண் கள அதிகாரி ஏஎஃப்ஓ போன்ற பொறுப்பான பதவிகளும் உண்டு. மூன்றாவது ஆராய்ச்சி மற்றும் தனியார் துறை. உரங்கள் மற்றும் விதை உற்பத்தி நிறுவனங்களில் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி மற்றும் ஆராய்ச்சி உதவியாளர் பணிகளும் இருக்கின்றன. நான்காவது சுயதொழில். இயற்கை விவசாயம் மற்றும் வேளாண் ஆலோசனை மையங்கள் தொடங்கி நீங்களே ஒரு தொழில் முனைவராக மாறலாம். வேளாண் துறையில் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க இந்த பிஎஸ்சி அக்ரி பயாலஜி ஒரு மிகச்சிறந்த தேர்வாகும். இந்த பட்டப்படிப்பு எங்கு உள்ளது, இந்த துறை எங்கு இருக்கு, இந்த துறையை சார்ந்த ப்ரொஃபசர் என்ன சொல்றாங்கன்னு வாங்க பார்க்கலாம். டாக்டர் ஆர் கோகிலவாணி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரி பயாலஜி. அக்ரி பயாலஜி குரூப் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, நீங்கள் அக்ரிடெக்ஸ்ட் பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கெல்லாம் போகலாம், ஆண்டர்பனர் ஆகலாம். அது ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் வந்து இந்தியாவோட பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவின் முதுகெலும்பு வந்து என்னது, விவசாயம். அந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி போக வேண்டியதில்லை. உங்களுக்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆண்டர்பனர் ஆகலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் படிப்பீங்க அப்படின்னா, அக்ரோ பிராக்டிசஸ் படிப்பீங்க, டைரி ப்ராடக்ட்ஸ் படிப்பீங்க, மஷ்ரூம் கல்டிவேஷன் படிப்பீங்க. அப்போ மஷ்ரூம் கல்டிவேஷன் படிக்கிறதுனால நீங்க என்ன கத்துக்கலாம், நீ ஓனா வந்து ஒரு ஆண்டர்பனர் ஆகலாம். அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிப்பீங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, டிஜிட்டல் இதை வந்து நம்ம அக்ரி ஃபீல்டில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்சார் மூலியமா நீங்க எப்படி இரிகேஷன் பண்ணலாம், அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஓகேவா? டிபார்ட்மெண்ட்டோட ஃபீல்டு இதில் வந்து நாங்கள் ப்ளோயிங்கில் ஆரம்பித்து ஈல்டு வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி தருவாங்க. லேடிஸ் ஃபிங்கர், கிளஸ்டர் பீன்ஸு, கேஸ்டர், ரேடிஷ் இந்த மாதிரியான இதெல்லாம் போட்டிருக்கிறோம். நாங்கள் வந்து அது இன்னும் 1 வீக்கில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி காமிப்போம். இங்கே வந்து நாங்கள் சீரியல்ஸு, பல்சஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஹார்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் பண்ணியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை பற்றி சொல்லி தருவோம். ஸ்டூடெண்ட்ஸே வந்து இதில் எல்லாமே பண்ணுவாங்க. வந்து எங்களோட கெமிஸ்ட்ரி லேபு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலைடு கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க 2nd இயரில். இது இல்லாமல் நீங்கள் என்னென்னா ஒரு மெடிக்கல் கோடிங் படிக்கலாம். அது வந்து ரொம்ப, ஏன்னா சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் மெடிக்கல் கோடிங் பண்ண முடியும். அதில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? 6 months வந்து நீங்கள் அந்த கோர்ஸ் இது பண்ணினீங்கன்னா ஒரு நல்ல மெடிக்கல் கோடிங்கில் 30+ அந்த மாதிரியான சேலரி வாங்கலாம். உங்களுக்கு வந்து இயர்லி 5.5 LPM டு 8 LPM வரைக்கும் சேலரிக்கான பேக்கேஜான கம்பெனிஸ் எல்லாம் நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்ரீராமு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். தொடர்ந்து பிஎஸ்சி அக்ரி பயாலஜி முடித்த மாணவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகளை பார்க்கலாம் வாங்க. வெறும் பட்டப்படிப்போடு நின்று விடாமல் மாணவர்களின் வளர்ச்சிக்கு ஏற்ற எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் அல்லது எம்எஸ்சி பிளான்ட் பிரீடிங் போன்ற உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து தாவர ஆராய்ச்சி மற்றும் மரபணு தொழில்நுட்பத்தில் பெரும் சாதனைகளை புரியலாம். நிர்வாகத் துறையிலும் சாதிக்க விரும்பும் மாணவர்களுக்காக MBA அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பயின்று பன்னாட்டு நிறுவனங்களில் உயரிய பதவிகளை அடைய முடியும்.
இந்த உயர்கல்வி வாய்ப்புகள் மாணவர்களை ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளராகவோ அல்லது ஒரு சிறந்த தொழில் முனைவராகவோ மாற்றும் என்பதில் ஐயமில்லை. அந்த கோர்ஸ் கீழே பார்த்தோன்னா அது எந்த காலேஜில் இருக்குது, ப்ளஸ் அந்த காலேஜோட அட்மிஷன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். அது மூலிமா நம்ம குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும்.